أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குரானிக் அரபிக் 62 என்ற இந்த பதிவில் அர்ல் பூமி எர்த் என்ற வார்த்தையின் அர்த்தம் பார்க்கிறோம். சென்ற பதிவில் வானம் சமா வானம் என்ற வார்த்தையின் உதாரணம் பார்த்தோம். இந்த பதிவில் அர்ல் பூமி என்ற வார்த்தையின் அர்த்தம் பார்க்கிறோம். அர்ல் என்ற வார்த்தை திருக்குறானில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வரப்பெற்றுள்ளது. 461 இடங்களில் வரப்பெற்றுள்ளது சுமார். முதலில் 2வது அத்தியாயம் 255வது வசனத்தின் ஒரு பகுதி. ஏற்கனவே சென்ற பதிவிலும் பார்த்தோம். இந்த பதிவிலும் அதே உதாரணம். வசிய குர்சி யுஹுஸ், வசிய விசாலமாக இருக்கின்றது, குர்சி யு ஹு அவனுடைய அரியாசனம், அஸ்ஸமாவாதி வலர் வானங்கள் மற்றும் பூமி, வலா யஊதுஹு அவனுக்கு சிரமம் அளிக்காது, ஹிஃப்லுஹு மா ஹிஃப்லு ஹிஃப்ல் ஹுமா அவ்விரண்டையும் பாதுகாப்பது, ஒஹுவல் அலியுல் அலீம் அவன் மிக உயர்ந்தவன் மகிமை மிக்கவன். இந்த ஆயத்திற்கு சென்ற பதிவிலே விரிவாக தெரிவிக்கப்பட்டுவிட்டது. அதனால் மீண்டும் தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. வசிய குர்சி யுஹு சமாவாதி வல் அர்ல் வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா அவனுடைய அரியாசனம் குர்சி யுஹு வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கின்றது, அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. வஹுவல் அலியுல் அலீம் அவன் மிக உயர்ந்தவன் மகிமை மிக்கவன். அடுத்து 12வது அத்தியாயம் 101வது வசனம். ஃபாத்திரி சமாவாதி வல் அர்ல் அந்த வலிக்கு ஃபித்துன்யா ஒல் ஆஹிரா ஃபாத்திர் படைப்பாளன், ஃபாத்திர் படைப்பாளன், சமாவாதி வலால் வானங்களையும் பூமியையும், அந்த நீ, வலியு எனது பாதுகாவலன், வலியி எனது பாதுகாவலன், வலி என்றால் பாதுகாவலன், வலி இ எனது பாதுகாவலன், வலி இ எனது பாதுகாவலன், ஃபித்துன்யா இந்த உலகில், ஒல் ஆஹிரா மேலும் மறுமையில், ஃபித்துன்யா ஒல் ஆஹிரா இவ்வுலகிலும் மறுமையிலும், இந்த உலகிலும் மறுமையிலும். ஃபாத்திரி சமாவாத்தி வல் அர்ல் வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, அந்த வலிக்கி ஃபித்துன்யா ஒல் ஆஹிரா இவ்வுலகிலும் மறுமையிலும் நீயே என்னுடைய பாதுகாவலன். அடுத்து 38வது அத்தியாயம் 27வது வசனம். ஒமா ஹலஹ்ன ஸமா வல் அர்ல ஒமா பைனஹுமா பாத்திலா இந்த வசனமும் சென்ற பதிவில் விரிவாக பார்த்தோம். ஒமா ஹலஹ்னா வ மேலும் மா இல்லை, ஹலஹ அவன் படைத்தான், ஹலஹ்னா நாம் படைத்தோம், மா ஹலஹ்னா நாம் படைக்கவில்லை, சமா வல் அர்ல் வானத்தையும் பூமியையும், ஒமா பைனஹுமா இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும், மா என்றால் இந்த இடத்தில் இல்லை என்ற இடத்தில் வரப்பெறவில்லை, தட் விச் எவை இருக்கின்றதோ அவையெல்லாம், பாத்திலா வீணாக, ஒமா ஹலஹ்ன ஸமா வல் அர்ல ஒமா பைனஹுமா பாத்திலா மேலும் வானத்தையும் பூமியையும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் வீணுக்காக நாம் படைக்கவில்லை. அடுத்து ரப்பு சம 38வது அத்தியாயம் 66வது வசனம். ரப்பு சமாவாதி வல் அர்ல் ஒமா பைனஹுமால் அசீசுல் கஃபார் இந்த வசனமும் சென்ற பதிவிலே நாம் விரிவாக பார்த்தோம். ரப்பு சமாவாத் ரப் இறைவன், சமா வானம், சமாவாத் வானங்கள், வல் அர்ல் இன்னும் பூமி, ரப்பு சமாவாத் வல் அர்ல் வானங்கள் மற்றும் பூமியின் இறைவன், ஒமா பைனஹுமா இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றிற்கும், இந்த வானம் இந்த பூமி இந்த இரண்டிற்கும் இடையே என்னவெல்லாம் உள்ளதோ அவற்றிற்கும், அசீசுல் கஃபார் அசீஸ் யாவரையும் மிகைத்தவன், அசீஸ் யாவரையும் மிகைத்தவன், கஃபார் மிகவும் மன்னிப்பவன், கஃபூர் கஃபார் கஃபார் யாவரையும் மிகவும் மன்னிப்பவன், கஃபூர் கஃபார் யாவரையும் மன்னிப்பவன், அசீஸ் யாவரையும் மிகைத்தவன், அசீஸ் யாவரையும் மிகைத்தவன், கஃபார் மிகவும் மன்னிப்பவன். ரப்பு சமாவாதி வல் அர்ல் அவனே வானங்களுக்கும் பூமிக்கும், ஒமா பைனஹுமா இவ்விரண்டிற்கும் உள்ளவற்றிற்கும் இறைவனாக இருக்கின்றான். அல் அசீசுல் கஃபார் அவன் யாவரையும் மிகைத்தவன் மிகவும் மன்னிப்பவன். அடுத்து 67வது அத்தியாயம் 24வது வசனம். ஹுல் ஹுவல்லதி ஸரஅக்கும் ஃபில் அர்லி வ இலைஹி துஹ்ஷரூன் ஹுல் கூறுவீராக, நபியே நீர் கூறுவீராக, ஹுவல் ஹுவ அவன், அல்லசி எப்படிப்பட்டவன் என்றால் அவன் எத்தகையவன் என்றால் அல்லது அவன்தான், ஹுவல்லசி அவன்தான், ஸரஅக்கும் ஸரஅ பரவச் செய்தான், கும் உங்களை, குமா கும் கும் உங்களை, ஜர அக்கும் உங்களை பரவச் செய்தான், இந்த பூமியில் பரவச் செய்தான், ஜர அக்கும் பரவச் செய்தான், உங்களை பரவச் செய்தான், ஜர அக்கும் உங்களை பரவச் செய்தான், ஃபில் அர்ல் இந்த பூமியில், வ இலைஹி துஹ்ஷரூன் வ இலைஹி இலா ப்ளஸ் ஹி இலைஹி அவன் பக்கமே, இலைஹி அவன் பக்கமே, வ இலைஹி இன்னும் அவன் பக்கமே, வ இலைஹி அன்றையும் அவன் பக்கமே, துஹ்ஷரூன் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள், ஹஷர யஹஷரு துஹ்ஷரூன் மஹஷர் மஹஷர் என்றால் மக்கள் அனைவரும் சேரக்கூடிய ஒரு இடம், துஹ்ஷரூன் ஒன்று கூடும் ஒரு இடம், துஹ்ஷரூன் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள், துஹ்ஷரூன் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள்.
துஹுஷருன் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். குல் ஹுவல்லதி தரஅக்கும் அவனை உங்களை பூமியின் பல பாகங்களையும் பரவச் செய்தான். ஜரஅக்கும் உங்களை பரவச் செய்தான். ஃபில் அர்ல் வ இலைஹி துஹுஷரூன் இந்த அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்று கூறுவீராக. வ இலைஹி துஹுஷரூன் என்றையும் அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். குல் ஹுவல்லதி ஜரஅக்கும் ஃபில் அர்லி வ இலைஹி துஹுஷரூன் அவனை உங்களை பூமியின் பல பாகங்களிலும் பரவச் செய்தான். அன்றையும் அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்று நபியே நீர் கூறுவீர்கள்.